இல்லை எல்லாத்தையும் எடுக்க தேவையில்லை, சும்மா ஒரு இதை இந்த மெகா நேர்கள் அனைவரையும் விசேட நேரலையினூடாக நாங்கள் சந்திக்கின்றோம். குறிப்பாக கல்முனை கார்மல் பற்றிமா கல்லூரியினுடைய 125வது ஆண்டு நிறைவினை கொண்டாடும் வகையில் இந்த வருடம் முழுவதும் பல நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற மாபெரும் கண்காட்சி நிகழ்வு இந்த கார்மல் பற்றிமா கல்லூரியினுடைய 3 இடங்களிலே இடம்பெறுகிறது. குறிப்பாக கேர்ள்ஸ் செக்ஷன், பாய்ஸ் செக்ஷன், அதுபோல கிரவுண்ட் பற்றிமா கல்லூரியுடைய மைதானத்திலும் இடம்பெற இருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுகள் பற்றிய ஒரு முன்னோட்டமாக நாங்கள் இன்றைய தினம் தருகிறோம். குறிப்பாக நாளை 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதிகளில் இந்த நிகழ்வு இடம்பெறுவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் முடிவடைந்திருக்கிறது. இந்த கல்லூரியின் ஒவ்வொரு வகுப்பறைகளிலும் ஒவ்வொரு விடயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை பார்வையிடுவதற்காக காலை 8 மணி முதல் 6 மணி வரைக்கும் இந்த நிகழ்வு பற்றிய தகவல்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே எங்களோடு இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய கண்ணியத்துக்குரிய எமது கார்மல் ஃபத்திமா கல்லூரியினுடைய முதல்வர், அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பிரதர் ரெஜினோல்ட் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். குட் ஈவினிங். பவான், தேங்க்யூ வெரி மச். உங்களோட தகவல்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கூறியது போன்று இந்த கல்லூரி 4000க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை கொண்டு ஒரு எல்லா சமூகத்தினரையும் இணைத்து ஒரு முன்மாதிரியான ஒரு பாடசாலையாக திறந்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையிலே இந்த ஆண்டு 125 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற இந்த தருணத்திலே பல நிகழ்வுகளை நாங்கள் மாணவர்களுடைய ஆற்றல் திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கும் அதேபடியில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பல அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதற்குமாக இந்த கடந்த காலத்தில் பணி செய்தவர்களுக்கு நன்றி கூறும் மூலமாகவும் எல்லாம் இறைவனுக்கு நன்றி கூறும் மூலமாக இந்த ஆண்டை நாங்கள் ஜூபிலி ஆண்டாக பிரகடனப்படுத்தி பல செயற்திட்டங்களை செய்து வருகின்றோம். ஒரு கமிட்டி ஒன்றை அமைத்து பலருடைய உதவியுடன் அந்த வகையிலே கல்வி கண்காட்சி நாங்கள் மாணவர்களுடைய இருக்கிற திறன்களை, அவருடைய மனப்பாங்களை, அவருடைய திறன்களை, அவருடைய பாட ரீதியாகவும் ஏனைய அவங்களுடைய புத்தாக்க இணைப்பாட செயற்பாடுகள் எல்லாத்தையும் முடிந்து கொண்டவர்களுக்காக இந்த 3 நாள் கண்காட்சி நாங்கள் ஆயத்தப்படுத்திக்கிறோம். அதற்கு மாணவர்கள் சந்தோஷமாக இருக்கிறது. மாணவர்கள் மிக ஆர்வத்துடன் இந்த கண்காட்சியை தன்னுடைய செயற்பாடு செய்கிறார்கள். அதற்கு மிக பெரும் பலமாக பெற்றோர், அவருடைய பெற்றோர் மிகவும் உறுதுணையாக பிள்ளைகளுக்கு இருப்பதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் எல்லாரையும் வழிநடத்துகின்ற ஆசிரியர்கள் மிக ஈடுபாட்டுடன் இந்த கண்காட்சியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே பலருடைய உதவி எங்களுக்கு கிடைக்கிறது. முக்கியமாக பெற்றோருடைய, பழைய மாணவருடைய உதவி, எங்களுடைய ஜூபிலி கமிட்டி, எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய எல்லாரும். அதேபடி நாங்கள் பல திணைக்களங்கள், எங்களுடைய கல்வி திணைக்களம், வலை கல்விப்பணிப்பாளருடைய ஆலோசனை, அவருடைய வழிநடத்தல்கள், அவருடைய இணைய அலுவலர்கள், இணைய திணைக்களங்கள், பல்கலைக்கழகங்கள் எல்லாருடைய உதவியுடன் நாளைக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நல்ல ஒரு பயனுள்ள பிள்ளைகளுக்கு அறிவாற்றலை வளர்க்கக்கூடிய, மனப்பான்மை வளர்க்கக்கூடிய ஒரு தங்களை இந்த சமூகத்தை நேசித்து நாட்டை நேசிக்கிற நல்ல ஒரு பிள்ளைகளை உருவாக்குகின்ற ஒரு நாளாக இந்த 3 நாட்கள் அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று இணைப்பாட விதானம் என்பது மாணவர்களுக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது. புத்தக படிப்பை விட இணைப்பாட விதான செயற்பாடுகளும் முக்கியமானது ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கண்காட்சியில் பல விடயங்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தாலும் கூட இந்த கண்காட்சியிட பிரதான நோக்கம் என்னவாக இருக்கிறது, இந்த கண்காட்சியிலே என்னென்ன விடயங்கள் அமைந்திருப்பது என்பது பற்றி இந்த முதல்வர் என்ற வகையிலே சொல்ல முடியுமா? நீங்கள் கூறியது போன்று இந்த கண்காட்சி 3 இடங்களில் நடைபெற இருக்கிறது. ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்குன்னு சொல்லி ஒரு பிரிவாகும். நாங்கள் வலயங்களாக பிரிச்சிருக்கிறோம். ஆரம்ப பிரிவு, இடைநிலை பிரிவு, உயர்நிலை பிரிவுன்னு சொல்லி அதை விட பாட ரீதியாக வலயங்களாக பிரித்து கூடுதலாக பாடத்துறை சார்ந்ததாக வரலாறு, விஞ்ஞானம், கணிதம், அதோடு ஆரம்ப பிரிவு கல்வி செயற்பாடுகள், அதோடு எங்களுடைய விளையாட்டு தொடர்பானது, தமிழ், ஆங்கில மொழிகள், இப்படி மொழி விருத்தி, அவருடைய திறன்களை விருத்தி, அவருடைய இனோவேஷன், அவருடைய கண்டுபிடிப்புகள் போன்ற விவசாயம் போன்ற அவர்கள் இந்த கண்காட்சியை பார்த்த பிறகு அவர்கள் கூடுதலாக இயற்கையை நேசிக்க வேண்டும், தங்களுடைய சூழலை நேசிக்கணும், தாங்கள் வாழ்கிற பிரதேசத்தை நேசிக்க வேண்டும். தங்களுடைய வெறும் படிப்புன்னு சொல்லும்போது வெறுமனே இப்போ பிள்ளைகள் கூடுதலாக வீட்டிலையும் பாடசாலை, டியூட்டர் இதுக்குள்ளேயே அவருடைய
அறிவோடு மட்டும் அவர்கள் நிற்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் அவருடைய செயற்பாட்டு இது குறைந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாக எல்லாவற்றுக்கும் பிள்ளைகள் சந்தர்ப்பம் வழங்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக நான் இன்றைய காலையில் சில 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பாய்ஸ் வந்து எனக்கு காட் பிளஸ் யூ பிரதர் தாங்களாக ஓடி வந்து காட் பிளஸ் யூ பிரதர்னு சொல்லி போட்டு பிரதர் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி 3 தரம் இந்த வெரி சொன்னார்கள். வெரி வெரி ஹாப்பி, நல்ல ஒரு உற்சாகமாக நாங்கள் இதில் ஈடுபடுறோம் பிரதர், பிரயோசனமாக இருக்குது. அது மாதிரி சில பெற்றோர் என்னை சந்திக்கும் போது சொல்வார்கள் பிரதர் மிக எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற பிள்ளைகள் வெறுமனே வீட்டுக்குள்ளே ஃபோனுக்குள்ளேயும் டியூட்டரையும் பாடசாலையுமாக இருந்தவர்கள் இப்போ மிகவும் உற்சாகமாக இந்த தாங்களாக செய்கிறார்கள், தங்களுடைய திறமைகளை செய்கிற ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்குன்னு சொல்லி அது பொதுவாக எல்லா துறைகளையும் இந்த பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து பெற்றோருடைய ஈடுபாட்டுடன் கூடுதலாக ஆசிரியர் வழிநடத்தலுடன் இந்த கண்காட்சி சிறப்புற அமைகிறது. நிச்சயமாக இன்னொரு விடயத்தை கேட்கணும். இந்த கண்காட்சியினை பார்வையிடுவதற்கு வெளியுள்ளவர்கள், அதாவது பெற்றோர்களை தவிர்த்த ஏனையவர்களும் ஆசைப்படுவார்கள், மாணவர்களும் ஆசைப்படுவார்கள். இதற்கென்ன பிரத்யோக நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? நாங்கள் உண்மையில் இது எங்களோட பாடசாலைக்கு மாத்திரம் நாங்கள் செய்யலை. எங்களுடைய கூடுதலாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள எல்லா பாடங்களும் இதில் பயன்பெற வேண்டும்னு சொல்லி எங்களுடைய மதிப்புக்குரிய வரைகலை பணிப்பாளர் நஜீம் சாரோட நாங்கள் கழிச்சு அவருடைய எழுத்து மூலமான அனுமதியுடன் ஏனைய எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஏனைய கல்வி வலைய பணிப்பாளருடன் கழித்து அவருடைய அனுமதியுடன் எல்லா பாடசாலைக்கும் முன்வைத்து நாங்கள் நினைக்கிறோம் அதிகமான பாடசாலைகள் முழுமையாக இதில் பங்கு பட்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்ற கனபேர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் அநேகமான எல்லா பாடசாலைகளும் அதை விட கூடுதலாக மாலை நேரம் மாணவர்களுக்குன்னு சொல்லி காலை 8 மணி தொடக்கம் 2 மணி வரையும் நாங்கள் டைமர் போட்டுக்கிறோம். பெற்றோருக்கும் ஏனைய பொதுமக்களுக்குமாக 2 மணியிலிருந்து 5 மணி 6 மணி வரைக்கும் மட்டும் நாங்கள் அந்த காலத்தை ஒதுக்கியிருக்கிறோம். ஆகவே இது எல்லாருக்குமாக பயன்பெறும் என்று சொல்லி உதாரணமாக பல துறைகள் வந்திருக்கிறது. எங்களுடைய பல்கலைக்கழக ஆட்கள் வந்திருக்கிறார்கள், மருத்துவத்துறை வந்திருக்கிறது, விவசாய திணைக்களங்கள் வந்திருக்கிறது, பேங்குகள் வந்திருக்கிறது, அதே வேளையில் வொகேஷனல் ட்ரைனிங் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவை இவ்வாறு பல வெளியாக்களும் வந்திருக்கிறார்கள். வந்து பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணி இதில் ஒரு நல்ல விடயம் என்னென்னு சொன்னால் அவர்கள் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணி பிள்ளைகள் தான் அதுக்குரிய விளக்கங்களை கொடுப்பார்கள். அதனால் பிள்ளைகள் அந்த அறிவை பெறுகிறார்கள். அவை வெளியாக்கள் உதவி மட்டும். அதனால் பிள்ளைகள் தாங்களாகவே அதை கற்று தாங்களாகவே அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த திறன்களை வளர்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இது அமைகிறது. மற்ற ஒற்றுமையாக வேலை செய்கிறது. இப்போ பாடசாலையில் உங்களுக்கு தெரியும் பின்னரம் டியூஷன், சனியார் டியூஷன். ஆனால் இங்கே பார்க்கும்போது பெற்றோரும் பிள்ளைகளும் கலகலப்பாக இந்த கூடுதலான நேரத்தை பாடசாலையில் செலவழித்து உண்மையில் நான் பெற்றோரை இந்த நேரத்தில் பாராட்டுறேன். அவர்களுடைய ஊக்கம் பிள்ளைகளுக்கு நிறைவாக இருப்பதை நான் உணர்கிறேன். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று இது அனைவருக்கும் ஒரு பிரயோசனம் உள்ள ஒரு கண்காட்சியாக அமைய வேண்டும் என்று நாங்களும் இறைவனை எல்லாருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அதுபோல இந்த கண்காட்சியினுடைய நோக்கமும் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த கண்காட்சி தொடர்பில் இறுதியாக நீங்கள் இந்த எமது சமூகத்துக்கு, அதாவது இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்ல விளைகின்ற விடயம் என்ன? அன்பார்ந்த பெற்றோரே, பிள்ளைகளே, எமது பாடசாலை பெற்றோர் பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த பாடசாலையுடைய ஒரு நோக்கம் நாங்கள் சமயங்களை கடந்து மொழிகளை கடந்து நாம் எல்லோரும் ஒவ்வொரு மார்க்கங்களை பின்பற்றலாக இருந்தாலும் ஒவ்வொரு இறைவனை ஒவ்வொரு பெயர் கொண்டு அழைத்தாலும் நாம் எல்லோருமே ஒரே இறைவனின் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் என்ற அந்த உணர்வைத்தான் இந்த கல்லூரி கொடுக்கிறது. வி கோ பியாண்ட் ரிலிஜன், சமயத்துக்கு அப்பால். ஆகவே இந்த கல்லூரி வெறும் ஒருவருக்கோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொந்தமானதில்லை, இது இந்த மக்களுடைய சொத்து. ஆகவே இந்த பாடசாலை எல்லோரையும் அரவணைக்கிறது. ஆகவே இந்த பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல நாங்கள் எடுத்த இந்த முயற்சி. ஆகவே இந்த பிரதேச மக்கள், தூரத்தில் இருக்கிற ஆக்கள், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பழைய மாணவர்களாக இருக்கலாம், திணைக்கள ஆக்களாக இருக்கலாம், எல்லோருமே இந்த இடத்தை வருகை தந்து பார்வையிட்டு பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கிறது. வரைக்கும் இந்த கண்காட்சி தொடர்பான பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். நாளை தினம் நாங்கள் காலை 8 மணிக்கு இதனுடைய பூர்வாங்க ஏற்பாடுகள் முடிவடைந்தவுடன் இதனுடைய நேரலையை நாங்கள் தருவதற்கு தயாராக, இந்த கண்காட்சி தொடர்பான நேரலையை தருவதற்கு தயாராக, அவ்வப்போது சிறு சிறு விடயங்களை நாங்கள் நாளை தினம் அதுபோல 3 தினங்களும் தருவதற்கு தாருல் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியோட தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். எங்களோடு இணைந்து இந்த கருத்துக்களை பரிமாறிய இந்த பாடசாலையினுடைய கல்முனை கார்மல் ஃபத்திமா கல்லூரியினுடைய
அதிபர் எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய கௌரவத்துக்குரிய பிரதர் ரெஜினோல்ட் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி. அதுபோல இந்த நிகழ்வினை படம் பிடித்த எமது அன்புக்குரிய தாரிக் அவர்களுக்கும், அதுபோல இதனை எமக்கு ஒருங்கிணைத்து தந்த நிச்சயமாக நாங்கள் இங்கே இருக்கின்ற கண்காட்சி தொடர்பான சில விடயங்களை உங்களுக்கு இன்றைய தினம் நாங்கள் காட்டப் போகின்றோம். அந்த கண்காட்சி நடைபெறுவதற்கு நாளை தினம் 8 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. உத்தியோகபூர்வமாக நிகழ்வுகள் தொடங்கவிருக்கிறது. அதை நாங்கள் நேரடியாக தருகின்றோம். ஒவ்வொரு விடயங்களாக ஒவ்வொரு வகுப்பறைகளிலே செய்திருக்கின்றார்கள். எனவே எல்லா விடயங்களும் இன்னும் சில விடயங்கள் செய்யப்பட இருக்கிறது. முற்றுமுழுதாக முடிவடைவதற்கு நான் நினைக்கின்றேன். இன்று இரவு பொழுதுகளிலே பல விடயங்கள் செய்து முடிக்கப்படும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இந்த பாடசாலையை பொறுத்தளவிலே 3 இடங்களிலே இந்த கண்காட்சி இடம்பெறுகிறது. கேர்ள்ஸ் செக்ஷன், பாய்ஸ் செக்ஷன், அதுபோல இதனுடைய மைதானத்திலேயும் பல நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக இந்த கல்வி சார்ந்த விடயங்கள் மாத்திரமல்ல, ஏனைய விடயங்களோடும் தொடர்புடைய பல விடயங்கள் இதிலே பேசப்படுகிறது. இங்கே நாங்கள் இந்த கண்காட்சி தொடர்பான சில விடயங்களை நாங்கள் எவ்வாறு ஆயத்தப்படுத்தப்படுகிறது என்பது பற்றி நாங்கள் தருகின்றோம். இப்பொழுது சில ஆயத்தங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது பிரைமரி செக்ஷன், அதாவது ஆரம்ப பிரிவுகளிலே எவ்வாறான விடயங்கள் இருக்கிறது என்பது பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். கண்காட்சி நிகழ்வுக்காக என்னென்ன விடயங்களை பொறுத்திருக்கின்றார்கள், இந்த கண்காட்சியினூடாக என்ன நோக்கத்தினை நாங்கள் அடைந்து கொள்ளலாம் என்ற விடயங்களும் அமைய இருக்கிறது. கல்முனை கார்மல் ஃபத்திமா கல்லூரியினுடைய 125வது ஆண்டு நிறைவினை கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு முழுவதும் பல நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. விளையாட்டு நிகழ்வுகள், அதுபோல இன்னும் சில நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்ற இந்த தருணத்திலே இப்பொழுது நாளை தினம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதியிலே மாபெரும் கண்காட்சி நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அந்த நிகழ்வினுடைய பூர்வாங்க உத்தியோகபூர்வ நிகழ்வாக இந்த நிகழ்வினை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த நிகழ்வுடைய ஆரம்ப ஒரு சுருக்கமான ஒரு நிகழ்வு. இப்பொழுது கண்காட்சி நடைபெறுவதற்கு ஏதுவாக சில விடயங்கள் இப்பொழுது செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது, சில விடயங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கண்காட்சியின் ஊடாக நாங்கள் என்ன நோக்கத்தை அடையலாம் என்கின்ற அந்த விடயத்தினை எங்களுடைய இந்த பாடசாலையினுடைய அதிபர் பிரதர் ரெஜினோல்ட் சார் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது இந்த கண்காட்சியினுடைய சில விடயங்களை நாங்கள் இப்பொழுது தரப்போகின்றோம். நாளை தினம் காலை 8 மணிக்கு இந்த கண்காட்சி உத்தியோகபூர்வமாக திறக்கப்பட இருக்கிறது என்ற அந்த செய்தியை உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம். இப்பொழுது இந்த
இந்த கண்காட்சி தொடர்பான இன்னும் சில விடயங்களை நாங்கள் பேச போகின்றோம். இந்த பாடசாலையினுடைய ஆசிரியராக இருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பரமேஸ்வர் அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறார். குறிப்பாக சில விடயங்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன விடயம் என்று எனக்கு தெரியாது, நல்ல அவர்களிடம் கேட்டு பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உண்மையிலே இந்த கண்காட்சி தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் கேட்டு அறிந்திருந்தோம். உங்களிடம் சில விடயங்களை கேட்டு அறியலாம். இந்த கண்காட்சி நோக்கம், அதுபோல நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற விடயத்தை பற்றி சுருக்கமாக சொல்லலாம். வணக்கம். இது கல்முனை கார்மல் பத்திமா கல்லூரியினுடைய புகழ்பெற்ற ஒரு பாடசாலை கிழக்கு மாகாணத்தில் இலங்கையிலே, அதுவும் தனது 125வது ஆண்டை நிறைவாக மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வி சமூகம் சேர்ந்து மாபெரும் கொண்டாட்டமாக, இதை ஜூபிலி என்று சொல்வார்கள், அந்த கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கண்காட்சியாகவே காணப்படுகிறது. இதில் பார்த்தால் தெரியும், நீங்கள் வரும்போது கண்டிருப்பீர்கள், எங்களுடைய கல்முனை மாநகரம் ஒரு திருவிழா கோலம் போல காட்சியளிக்கிறது. அதைத்தான் நாங்கள் நாளை செய்வதற்கான முன் ஆயத்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய அதிபர், எங்களுடைய பாடசாலையின் முதல்வர் அவர்களுடைய திறமை என்றுதான் நான் இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டும். காரணம், அவர் எங்களுடைய தகப்பனை போன்று ஒரு குழந்தைகளை எவ்வாறு பராமரிக்கணும் என்பதை போல இந்த மாணவர்களை ஆசைகளை வைத்து வழிநடத்தி, இந்த பெற்றோர்கள் பாடசாலை சமூகத்தையும் வழிநடத்தி இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றோம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. ஆசிரியர்கள், அதுபோல பெற்றோர்கள், மாணவர்கள் இணைந்து இந்த கண்காட்சியினை நாங்கள் திறன்பட செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு செய்வது மிகவும் சந்தோஷமாக வரவேற்கத்தக்க விடயம். நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற விடயம் இது எங்களுடைய ஆட்கலைக்கூடம், அப்போ நாங்கள் முன்ன என்ட்ரன்ஸுக்குரிய வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே எங்களுடைய சக்தி டிவி எங்களுடைய பாடசாலையை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கான அவங்க நீங்க இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எனவே எங்களுடைய இந்த கண்காட்சியை நீங்கள் வெளியுலகு கொண்டு செல்வதற்கு வருகை தந்தமைக்காக எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்பொழுது இந்த அதாவது கலைக்கூடத்திலே என்ன விடயங்கள் இருக்கிறது என்பது பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம். எவ்வாறான விடயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு நேரடியாக இதனை திறப்புகணும். நாளை தினம் காலை 8 மணிக்கு இந்த கல்லூரியினுடைய இந்த மாபெரும் கண்காட்சி நிகழ்வுடைய உத்தியோகபூர்வ நிகழ்வுகள் நாளைய தினம் காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதனுடைய நேரலையும் நாங்கள் தாருல் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம். கலைக்கூடமாகவே இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அழகாக கைகளினால் வரையப்பட்ட படங்கள் இங்கே அதிகமாக இருக்கிறது என்று சொல்லலாம். இது கார்மல் ஃபத்திமா கல்லூரி, இந்த பாடசாலையினுடைய நுழைவாயில், என்ட்ரன்ஸ். இவ்வாறு தங்கள் எண்ணக்கருவில் உருவான அந்த விடயங்களை இப்பொழுது படங்களாக, சித்திரங்களாக வரைந்திருக்கின்றார்கள். இது ஒரு பகுதியாக இருக்கிறது. இவ்வாறு பல பகுதிகள் அமைந்திருக்கிறது. இந்த கண்காட்சி இந்த பாடசாலையில 3 இடங்களில் அமைப்பட்டிருக்கிறது. கேர்ள்ஸ் செக்ஷன், அதுபோல பாய்ஸ் செக்ஷன், அதுபோல இந்த பாடசாலையுடைய மைதானம் என்று 3 இடங்களிலும் இந்த கண்காட்சி நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, பொதுமக்கள், இந்த பாடசாலையினுடைய பெற்றோர்கள் அனைவரும் இந்த கண்காட்சியை பார்த்து மகிழ்ந்திட முடியும், அதில் அறிவுகளை பெற்றிட முடியும் என்று இந்த பாடசாலையினுடைய அதிபர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே நாளை தினம் ஆரம்பிக்கின்ற இந்த கண்காட்சி வருகின்ற 6ஆம் தேதி மாலை வரை இடம்பெற இருக்கிறது. அனைவரையும் நாங்கள் இந்த கண்காட்சி கூடத்துக்கு அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். இந்த கண்காட்சி கூடத்திலே இருக்கின்ற இந்த செயற்பாடுகளை நாங்களும் அறிந்து எங்களது அறிவுகளை நாங்கள் திட்டிக் கொள்ளலாம் என்ற அந்த செய்தியையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இன்னும் சில விடயங்கள் இந்த கலைக்கூடத்திலே அமைந்திருக்கிறது, பார்க்கலாம். இந்த கண்காட்சியின் ஆரம்பிக்கும் முதலே நாங்கள் இந்த நேரலையை நாங்கள் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறோம். நாளை 8 மணிக்கு இந்த கண்காட்சி உத்தியோகமாக ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த எமது
கல்முனை கார்மல் ஃபத்திமா கல்லூரியிலே இந்த கண்காட்சி 3 நாள் கண்காட்சியாக 125 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்ற இந்த பாடசாலையின் பெருமையை பறைசாற்றுகின்ற ஒரு அங்கமாகத்தான் இந்த கண்காட்சி நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இந்த வருடம் முழுவதும் இந்த 125 ஜூபிலி ஆண்டினை கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு முழுவதும் பல நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைய நாளைய தினம் ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த கண்காட்சியும் இதில் ஒரு அங்கமாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது மற்றொரு இடத்துக்கு நாங்கள் செல்லலாம். சரி, மிகவும் அழகானதொரு படத்தினை வரைந்திருக்கிறார். இது என்ன கருவோடு வரைந்தது என்று எங்களுக்கு தெரியாது. இப்பொழுது அதனுடைய இந்த படத்தினை வரைந்த இந்த கலையினை வரைந்தவர் எங்களோடு இருக்கின்றார், அன்புக்குரிய மாணவர் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய பேர்? எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கேதீஸ்வரன். நான் கோமாரி. ஜப்னா யூனிவர்சிட்டி ராமநாத அகாடமிலாம் படித்தேன். நான் இப்போ யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கேன். இப்போ ஃப்ரீயாக தான் இப்போ கிளாஸ் வைக்கிறேன். இந்த கல்லூரியில் நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலே படித்திருந்தீர்களா? இல்லை. நிச்சயமாக. இப்பொழுது எங்களது கண்முனையை தெரிகின்ற இந்த படம், இது என்ன கருவினை கொண்டு வரைந்தீர்கள்? என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நினைவாக கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் இருக்கு, இப்போ எடுத்து வந்திருக்கிறேன். அப்போ இன்னும் வைக்கவே இல்லைன்னு. இந்த கலை ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறு வந்தது? இப்போ சின்ன வயசுல இருந்து நான் அப்படியெல்லாம் படிக்கலை. ஏதாவது ஒரு துறையில் போகணுமென்றதால இது எனக்கு பெரிய உதவியாக இருக்குது. இப்போ ஆர்டர் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய ஒர்க் செய்கிறது. அப்போ பிரயோசனப்படுத்துகிறேன். நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கிறது. உங்களை நேரிலே கண்டதுக்கு சந்தோஷம், வாழ்த்துக்கள், நன்றி. அதுபோல் இன்னும் சில இடங்கள் இருக்கிறது, அதனையும் நாங்கள் சில இடங்களை தந்துவிட்டு இந்த நேரலை முடிக்கலாம். நாளை உத்தியோகபூர்வமாக இந்த நிகழ்வு பற்றி நாங்கள் நேரடியாக தகவல்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த பாடசாலையுடைய தமிழ் பாட ஆசிரியர் இருக்கின்றார். அவரோடு சில விடயங்கள், இந்த கண்காட்சி தொடர்பான சில விடயங்களை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது இன்னும் மற்றொரு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். குறிப்பாக எங்களது அன்புக்குரிய ஆசிரியரிடம் இந்த கண்காட்சி தொடர்பிலே தமிழ் பாட விதானத்தோடு தொடர்புடைய விடயங்களும் இருக்கிறது, அது எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது? ஹலோ, இந்த ஐவகை நிலங்களை காட்சிப்படுத்துவதாக நாங்கள் தீர்மானித்த ஐவகை நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அது இன்னும் முடிவடையவில்லை. முடிவடைந்த பின்பு மிக்க அழகாக காட்சி அளிக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக. நீங்கள் பொதுவாக இந்த தமிழ் பாடப்பரப்பினை கொண்ட நீங்கள் இந்த தமிழ் பாடப்பரப்பிலே இருக்கின்ற பல விடயங்களை செய்திருப்பீர்கள். அதிலே குறிப்பாக சொல்லக்கூடிய சில விடயங்கள் இருக்கிறதா? குறிப்பாக சொல்லப்பட வேண்டியது என்று சொன்னால், இப்போ இந்த எழுத்து சீர்திருத்தம் என்பதை நாங்கள் அழகாக அடுத்த ரூமில் காட்சிப்படுத்தியுள்ளோம். அடுத்தபடியாக பண்டைய கால மக்கள் பாவித்த பொருட்கள், அதுகளை நாங்கள் அழகாக காட்சிப்படுத்தியுள்ளோம். அதோடு அறிஞர்கள், தமிழ் வளர்த்த புலவர்கள், அப்படி அவர்களுடைய படங்கள் எல்லாம் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டது. ஓகே, சந்தோஷமாக இருக்கிறது. இந்த 125 ஆண்டுகளை கொண்டாடுகின்ற இந்த கல்லூரியினுடைய பெருமையை சாட்டுகின்ற இந்த கல்லூரியுடைய கண்காட்சியிலே சார் இணைந்திருக்கின்றார். அனைத்து ஆசிரியர்களும் இணைந்திருக்கின்றார். ஒரு அங்கமாக தமிழ் துறையிலே இருக்கின்ற ஆசிரியர். நன்றி, வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. அதுபோல் மற்றொரு பகுதிக்கு நாங்கள் சென்று சில விடயங்களை மாத்திரம் இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்காக தெரியப்படுத்த போகின்றோம். நாளை தினம் உத்தியோகமாக இந்த கண்காட்சி தொடர்பான பல விடயங்களை அறிந்து கொள்ளலாம். கணித பாட விதானத்தோடு தொடர்புடைய சில விடயங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. நம்முடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனை நாங்கள் பார்க்கலாம். கல்முனை கார்மல் ஃபத்திமா கல்லூரியினுடைய 125 ஆண்டுகளை கொண்டாடுகின்ற இந்த நிகழ்விலே
இந்த நிகழ்விலே இப்பொழுது கணித பாடவிதானத்தோடு தொடர்புடைய விடயங்கள் கணித பாடத்தோடு தொடர்புடைய பல விடயங்கள் இங்கே கண்காட்சி கூடத்திலே காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. அது தொடர்பான சில விடயங்கள் இப்பொழுது அதனுடைய பூர்வாங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே அது எவ்வாறு இந்த ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது என்பது பற்றிய சிறிய காணொளியை நாங்கள் இப்பொழுது தருகின்றோம். மாணவர்கள், பெற்றோர்கள், அதுபோல ஆசிரியர்கள் இணைந்து இந்த கண்காட்சியினை சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்று இந்த கண்காட்சியிலே உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு அடுத்த பகுதிக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இப்போது இந்த கண்காட்சியினுடைய மற்றொரு பகுதி இருக்கிறது, பாய்ஸ் செக்ஷன். அதிலே அங்கேயே சென்று நாங்கள் சில விடயங்களை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம்.